நாங்கள் எடுக்கிறது மட்டுமில்லை, இதை முறைகேடாக பாவித்த ஒவ்வொருவரும் நீதிக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். යාගෙන ඉන්න මිනිස්සුන්ට සැරලා මේ දේවල් බලලා ඔළුවක් පාවිච්චි කරලා මේ අනාගතේ මේ පරපුරට ගෙනියන්න හොඳ නායකත්වයක් දෙනවයි කියලා මට විශ්වාසයි. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்காவினுடைய அதிரடி செயல்பாடுகளில் ஒன்றுதான் இதுவும். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய தலைநகரமான கொழும்பிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அதிலும் மிக சிறப்பான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக சுமூகமான முறையிலே இடம்பெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதனுடைய அதிரடி நடவடிக்கைகளாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி மக்களுக்கு சேவை செய்வதிலே மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார். அதே மாதிரி படித்த சமூகத்தினர் இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதிலும், படித்த சமூகம் அநேகமானவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதிலும் மிக தெளிவான விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே மக்களுக்காக இந்த அரசு உத்தியோகஸ்தர்கள் அல்லது அரசு பணியகங்கள் மக்களுக்காக சேவைகளை வழங்குகின்றனவா அல்லது முன்னைய காலங்களில் இடம்பெற்றது போன்றோ பின்னடைவுகள் இழுத்தடிப்புகள் இடம்பெறுகின்றனவா, இவற்றை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்களையும் அமைத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைய தினம் கொழும்பினுடைய காலி முகத்திடலிலே பல வாகனங்கள் தன்னிச்சையாக விடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய காரணத்தை நாங்கள் பார்த்தோமானால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய அமைச்சின் செயலாளர்கள் இவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனங்களை கைவிடுமாறு கோரியிருந்த நிலையிலே இந்த வாகனங்கள் இன்றைய தினம் இங்கே விடப்பட்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி எங்களுக்கு வந்தது உண்மையிலேயே சிறந்த விடயமா இல்லையா என்பது பல கேள்விக்குறிக்கு மத்தியிலே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இப்பொழுது பிடித்து